உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரும் நமக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மனரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று காலை 10 மணி முதல் சபையில் முழு நேர உபவாச ஜெபம் இருக்கிறது. வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நாகும் என்ற தீர்க்கதரிசி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான வார்த்தை சொன்னார். நாகுமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், எப்போதும் நன்மை செய்கிறவர். சங்கீதக்காரன் அவரை குறித்து சொல்லும்பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அதே சங்கீதக்காரன் சொன்னான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்த ஆட்சேபனை யாருக்குமே கிடையாது. அவர் இந்த உலகத்தில் வந்து 33.5 வருஷங்கள் வாழ்ந்தார். நல்ல போதகரே என்று அவரை அழைத்தார்கள். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தமிழத்தில் வந்து யாவரையும் அவர் சுகமளித்து வழி நடத்தினார். இங்கே சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் அரணான கோட்டை. சங்கீதத்தில் அது குறித்து இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது 46ஆம் சங்கீதம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிறவர், என் தேவன். இத்தனையும் அவன் சொன்னான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் அரணான கோட்டை, தம்மை நம்புகிற யாவருக்கும், அல்லாவிட்டால் தம்மை நம்புகிறவர்கள் யாவரையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நல்லவராகிய கர்த்தர் நம்மை பார்க்கும்போது நம்மை அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? நம் தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னதாக அவர் அறிந்திருந்தார். அதற்கு பிற்பாடு சொல்லியிருக்கிறது, அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். ஒருவரும் நம்மை அவருடைய கரங்களிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமது தேவனாகிய கர்த்தர் நம்மை அறிந்தவராயிருக்கிறார். நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அவரை நம்பி இருக்கணும். நம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததுனால என்ன நன்மை என்று கேட்டால், துக்கம் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார், வேதனை உள்ளவர்களுக்கு வேதனை நீக்குவார், பாவத்தில் இருக்கிறவருடைய பாவத்தை போக்குவார், வியாதியில் இருக்கிறவர்கள வியாதிகளை நீக்குவார். ஏனென்று கேட்டால், ஒரு தாய் தன் பிள்ளையை அறிந்திருக்கிறது போல அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்கிறதை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்து அவளுக்கு ஒத்தாசை செய்கிறவர். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் நிறுவனத்தில் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன் கண்களை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை அறிந்தவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் காணப்படும்படியாய் இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் எங்களுக்கு ஒரு அரணான கோட்டையாக இருப்பீராக. வாழ்கிற உலகம் ரொம்ப கடினமான உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம். நாங்கள் அடைக்கலத்தை தேடி ஓட வேண்டி இருக்கிறது. நீர் அந்த அடைக்கலமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இதனால் இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் நீர் நல்ல அரணான கோட்டையாக இருப்பீராக. அவளை அறிந்தவர்களாய் அவளுக்கு தேவையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்காக செய்வீராக. ஏற்கனவே செய்திருக்கிறீர், செய்து முடித்திருக்கிறீர். அதை அனுபவிக்க கிருபைதார். உங்கள் நாமத்தை மைப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.